வணக்கம். வணக்கம் கலை. தாவேகா தலைவர் விஜய் இப்போ பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. அதுவும் சேலத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைட்டாக மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே கரூரில் 41 பேர், இப்போ ஒரு ஆள். தொடர்ந்து அவர் பரப்புரை மேற்கொண்ட இடத்துல ஃபுல்லாக இப்படி ஒரு உயிரிழப்பு நேரிடுதில்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த உயிரிழப்பு மயக்கம் ஏற்பட்டு வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வட மாநிலத்தவர். அவர் வட மாநிலத்தவருக்கு அது வட மாநிலத்தவர் தான் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. மகாராஷ்டிரா வட மாநிலத்தவருக்கு விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் என்ன வேலைன்னு தெரியல. ரெண்டாவது 5000 பேர் தான் வரணும், அத்தனை பேருக்குமே பாஸ் இருந்தால் தான் அலௌடு. 4998 ஒன்று சொன்னாங்க நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லணும். 5000 பேர் சொல்லிட்டு அவருக்கு எப்படி உள்ள வந்தாலும் நமக்கு தெரியல. முறைப்படி பாஸ் வாங்கிட்டு தான் உள்ள போயிருக்கு. அதான் ஏன் வந்தாலும்னு தெரியல. விஜய் பார்க்கணுன்ற நோக்கத்துக்காக கூட வந்திருக்கலாம். அது உண்மையாக துக்கமான ஒரு நிகழ்வு தான். இது போல நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு நடிகரை போய் பார்த்துட்டு அதுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்சம் வருது இல்லை, எங்கே போனாலும் உயிரிழப்பு. இல்லை, எனக்கு இந்த சகுனம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லைம்மா. எனக்கு இந்த சகுனம் நல்ல கெட்டினர் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது எனக்கு. நான் அப்படி யாரையும் பார்க்கவும் மாட்டேன். நான் விஜயை அப்படி சொல்ல விரும்பல. ஒரு போனாலே உயிரிழப்பு வந்துடும்லாம் சொல்ல விரும்பல. பட் அது நடக்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது, ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. வெளி மாநிலத்தவர்ன்றப்ப நம்ம மாநிலத்தை நம்பி வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இறந்துட்டாருன்றப்ப அது ஒரு கூடுதலான ஒரு கவலை தான். அது சம்பவம் நடந்திருக்க கூடாது. விஜய் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு வீடு அங்கே பனையூரில் கிடையாது, தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, ஒரு மக்களும் என்னுடைய குடும்பத்தார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது எப்படி பனையூர் விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு கலவரமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ எல்லாத்துலேயுமே லேட் பிக்கப் தான். ஒரு பைட்டு இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே லேட் பிக்கப்பாக தான் இருக்காரு. இவர் எப்படி தமிழ்நாடு தான் என் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அந்த ஒரு பாணி, விஜய் வெளியே வா, பனையூர் விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வான்றப்ப சவால் வர்றாரு. எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க தான், எல்லாருமே அவங்க மக்கள் தான்னா சம்பாதிச்சு காசெல்லாம் எல்லாரும் பங்கு போட்டு கொடுத்துருவாரா, இல்லை ஒரு சொத்துல எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துருவாருன்னு தெரியுது. எல்லாரும் சொல்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன், அது உண்மையாகவே நீங்கள் களத்தில் நின்றுட்டு பேசுனீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சீமானை யாருன்னா கேள்வி கேட்குறாங்களா? ஆனால் திருமாவை யாருன்னா கேள்வி கேட்குறாங்களா? வேலுமுருகன் அவர்கள் யாருன்னா கேள்வி கேட்குறாங்களா? ஏன் அன்புமணியர்கள் யாருன்னா கேள்வி கேட்குறாங்களா? இவங்கெல்லாம் குறிப்பாக நான் சொன்ன திருமாவர்களும் அண்ணன் சீமானவர்களும் தொடர்ந்து கலந்துட்டு கூடியவங்க. மற்றவங்களாம் ஒரு இஷ்யூ பேசியாவது போயிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஒரு நிர்வாகி ஒருத்தங்க இறந்துடுறாங்க, தான் கட்சிக்காரங்க ஒருத்தங்க இறந்துடுறாங்கன்னா அன்புமணி அவர்களோ வேலுமுருகன் அவர்களோ கண்டிப்பாக போவாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை உங்களுக்கான ஒரு நபராகவும் நீங்கள் அந்த மக்களோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் பொருள்படும். சொல்கிறாங்க இல்லையா, துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு ரவுடியில் வச்சு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் பேட்டி கொடுக்குறாங்க. அடிப்பட்ட உங்கள் கட்சிக்காரன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் இல்லையா, ஏன் திரு விஜய் போல? உங்கள் கட்சிக்காரனுக்கே நீங்கள் போக மாட்டீங்க, அப்புறம் 8 கோடி பேர் என்னுடைய மக்கள், என் வீடே தமிழ்நாடுன்னா, அதாவது ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்குறாங்கம்மா. என்ன கேட்குறாங்க, விஜய் எங்கே நிற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பனையூர் தொகுதியில் நிற்கணுன்றான். டே, பனையூரில் தொகுதி இல்லைடா, சரியா? பனையூர்ன்றதும் ஒரு ஏரியான்றது கூட தெரியாத அளவுக்கு பனையூர் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி அவர் பேசுனது எல்லாமே என்ன, திருப்பி தீய சக்தி, தூய சக்தி, இதுவு அதுவு அப்படி சொல்லிட்டு பேசுகிறாரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், 30% வாக்கு திரு விஜய்க்கு இருக்கான். அவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார் அதை 30, 40, அதாவது இவங்க எப்போ தொடங்கினா 25 தொடங்கினா நினைக்கிறேன், 25%. இதை எழுதி வேணா வச்சுங்க. 30%லாம் திரு விஜய் தலைக்கீழாக நின்றாலும் வாங்க முடியாது. சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது, சரிங்களா? நான் ஒரு 12% வாங்குவேன், ஆனால் உங்கள் ஆசைக்கு ஒரு 15 கூட வாங்க கூட சொல்லிக்குங்க. ஆனால் எடுத்த உடனே நான் 30% வாங்குவேன் அப்படின்னா இதெல்லாம் கற்பனையிலும் கற்பனை, ஓவர் கற்பனை. அதிமுகவே தனிச்சு நின்று அவ்வளோ வராதுங்க, அதுதான் உண்மை, சரிங்களா? எல்லாருக்குமே தனிச்சு நின்ற வாக்கு அப்படின்றது இவங்களுக்கு ஒரு 20, அவங்களுக்கு 25 மாற்றி வேணா இருக்கலாமே தவிர 30 கிடையாது. சரி, 30 வச்சுக்கிறீங்களே, உங்களையே ஒருத்த கூட மதிக்கல. 30% வாக்கு சீமானனுக்காவது 8.2 தான், இவருக்கு எவ்வளோ 30% வாக்கு. உங்களை ஏங்க ஒருத்தர் கூட மதிக்க மாட்டுறாங்க? ஒரே ஒரு கட்சி கூட, ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட உங்ககிட்ட வர மாட்டேது. என்ன காரணமா? நான் யோசிச்சு பார்க்குறேன். விஜய் பெரிய ஸ்டாரு, தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடைய படத்தை நான் விரும்பி பார்ப்பேன். விஜய் அவர்கள் இப்போ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் வராருன்னா வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். அது வேற டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஆனால் அரசியல் ரீதியாக ஒருத்தர் கூட இவர் அடங்க மாட்டுறாங்க. இவர் அங்கேயே மேடையிலே சொல்கிறார். இது என்னன்னா நான் சொன்ன இல்லையா, ஒரு பொலிட்டிக்கல் பாம், அந்த பொலிட்டிக்கல் பாம் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு, அதுதான் இன்னைக்கு திமுக உட்பட எல்லாத்திலையும் பொங்கி விட்டு எரியுது. ஸ்டாலினே சொல்றாரு ஆட்சியில் பங்கு தர மாட்டேன். ஓகே, நீங்க சொல்றதாவே இருக்கட்டும்.
ஆனால் அது நீங்கள் போட்ட பாம்பு கிடையாது. அது அண்ணன் திருமாவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் எப்போ பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் கடந்து போறாரு, திமுக ஒடுகிறாரு, அது எங்களுடைய ஒரு கொள்கை முழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட்டத்தில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து புதுசாக இவர் தான் உருவாக்கின மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்படி உருவாக்கியுமே யாரும் வரலையே. நேரடியாக அந்த ஸ்டேட்மெண்ட்றது இவங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸ்க்கோ இல்லை வந்து விசிகாக்கோ இருந்தால் கூட விசிகாவும் காங்கிரஸும் இவங்களை சீண்ட கூட மாட்டுறாங்களே, ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டுறாங்களே. நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு யாரோ ஒரு மாலிக்கும் தாகூரோ இல்லை வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோ இவங்கெல்லாம் பேசுறது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவங்க தனிநபர்கள். ஒன்று பேசினா அந்த செல்லு பெருந்தகை பேசணும், இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பேசணும், இல்லைனா இந்த கட்சியினுடைய உண்மையான தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேசணும். இவங்க அதை பேசினா தானே அது உறுதி. யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுறதுக்கு வந்து திருச்சி வெளிச்சாமி போனவர்கள் பேசுறதுக்குலாம் வந்து விஜய் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டா எப்படி? இதுதான் ஒரு பொலிட்டிக்கலுடைய இன்மெச்சூரிட்டி. அதுதான் சொல்றது. அண்ணன் திருமாவர்கள் சொல்றதை நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியும். வன்னியரசனை சொல்றதையோ ஷானவாசனை சொல்றதையோ நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. அது அவங்க கருத்து. ஏன்னா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா. அதே போல் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். சாட்டை அவர்கள் பேசுறதோ இருமலம் கார்த்தி அவர்கள் பேசுறதோ அவங்களுடைய கருத்து. அது கருத்துன்றது வேற, ஒரு கட்சியுடைய முடிவு என்பது வேற. அப்போ காங்கிரஸ் கட்சியில் பல பேர் தங்களுடைய நோக்கத்தை சொல்லலாம், இல்லை அவங்களுக்கான லாபத்தை சொல்லலாம். ஏன்னா அது பெரிய கட்சின்னு சொல்றாங்க. உங்கள் கணக்குப்படி பெரிய கட்சியாகவே இருக்கட்டும், திமுக இதுக்கிட்ட வாங்குறது 25 சீட்டு இல்லை 20 சீட்டு வந்து வாங்குறாங்க. அது எங்கேருந்து பொறுத்தோம் அவங்க சொல்ற மாதிரி. அப்போ விஜய் கிட்ட போனால் 50 இல்லை 100 கூட கொடுப்பாரு. ஆள் இல்லை, அதனால 100 கொடுக்கலாம், தப்பு கிடையாது. விசிகா போனால் விசிகாக்கே வந்து 50 சீட்டு கொடுப்பாரு. அவர் கண்ண முன்னு கொடுப்பாரு. ஏன்னா ரிசர்வ் தொகுதி ஃபுல்லாக நீங்கள் நின்று கூட சொல்லுவார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நபர் தான். இவ்வளோ பேசுறாருல விஜய் அவர்கள், இந்த ஒரு பொலிட்டிக்கல் மாற்றத்தை அவரால் உருவாக்க சொல்லுங்களா? அண்ட் சீமான் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சந்தோரம் நிற்க வைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பை அதிமுக திமுகவும் வெறுமனையாக ரிசர்வ் தொகுதியில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. நீங்கள் பேருக்காவது கொடுங்க பார்க்கலாம், கொடுக்க மாட்டார். இதெல்லாம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நிறைய பழைய எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்கம்மா. அதிமுக திமுகலாம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்காத அந்தந்த கட்சியில் சேர்த்துக்காத எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, சீட்டு கொடுக்காத எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க. இவங்களாம் போய் சேர்த்துறாங்க விஜய்கிட்ட சேர்த்துற விஜய் நம்ம சீட்டு கொடுப்பாரு. இவங்க இருந்த இடம் எந்த இடம்? திமுக அதிமுக. இப்படிப்பட்ட ஊழல் கட்சியிலிருந்து வந்து உங்ககிட்ட ஒருத்தர் சேர்றாரு, அவர் உண்மையாகவே எம்எல்ஏ ஆகிறாருன்னா திருப்பி என்ன பண்ணுவார்? அவர் ஊழல் தான் பண்ணுவார். அப்போ நீங்கள் யார்? ஊழல் ஒழிக்க அந்த லட்சணம் தானா? வாச்சாத்தி என்கின்ற மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு காரணகர்த்தா செங்கோட்டையன். தமிழ்நாட்டினுடைய பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட, ஒரு பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதல் அது. அந்த தாக்குதலை நடத்தியவர் அதிமுக. இவர் என்ன வந்து கரைப்படையாதக்காரங்களுக்கு சொந்தக்காரரா? அதிமுகலேருந்து எப்படி ஒருத்தர் வந்து நேர்மையாளராக இருப்பார்? இது எப்படி சாத்தியமாகும்? இது யோசிச்சு பார்க்க வேணாவா? அப்போ செங்கோட்டையில் நீங்கள் ஏன் சேர்க்குறீங்கன்னா, ஒரு பேர், ஒரு சமுதாயத்துடைய வாக்கு, இதெல்லாம் வந்து வச்சுட்டு நீங்கள் சேர்றீங்க. செங்கோட்டையும் ஜெயிக்க மாட்டார். கொடுப்பாங்க, பணம்லாம் கொடுப்பார். செங்கோட்டை பணம் கொடுக்க மாட்டாரா? ஆதவஜன பணம் கொடுக்க மாட்டாரா? நிர்மல்குமார் பணம் கொடுக்க மாட்டாரா? எல்லாமே இருக்குது. ஏன் விஜய் பணம் கொடுக்க மாட்டாரா? தாவேக்காவும் பணம் கொடுப்பாங்க. அதாவது நான் கேள்விப்பட்டேன், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே தங்கள் கெடுக்கிற எல்லாத்தையும் நிலம் போலலாம் விற்றுட்டு ஆளாளுக்கு 8 கோடி 10 கோடி 5 கோடி வச்சுட்டு இருக்காங்களாம் சீட்டு வாங்குறதுக்கு. எனக்கு என்னென்னா, இதனை திமுக அதிமுக கிட்ட போய் நின்று சீட்டு வாங்கினா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை போய் நின்று எப்படா ஜெயிப்பீங்க? எப்படி ஜெயிக்க முடியும்? ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, வரவும் முடியாதுமா. ஆட்சிக்கு எப்படி வர முடியும்? உண்மையை பேசணும். விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? நான் ஒத்துக்கிறேன், தாக்கத்தை ஏற்படுத்துவார் தான். ஒரு மேஜரான ஓட்டை பிரிப்பார் தான். அதிகமான பர்சன்டேஜ் வாக்கு வாங்குவார் தான். எனக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஆட்சிக்கு வந்துடுவேன், 30% வந்துடுச்சு, தோ இவங்க வந்துட்டாங்க, தோ அவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் ஓட்டு எனக்கு தான் இருக்குன்னா எப்படி எல்லாரும் ஓட்டு இருக்குது? தமிழ்நாட்டினுடைய ஒரே குரல் இவர் தானா? நேர்மையான குரல் இவர் தானா? என்ன இது? இவரே பெருமை பேசுகிறார். இவர் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டாரான்னு தெரியல. அது என்ன மனநிலை சொன்னால் கூட தப்பாக இருந்து அணிகள் வந்து கீழே வந்து கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. சரிங்களா? அதனால் என்ன எல்லாத்துக்குமே இவர் என்ன, நீங்கள் என்ன மனித புனிதரான ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவர் மீது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை வந்து செலுத்தினாங்க. திரு விஜய் அவர்கள், நீங்கள் வரி கட்ட வேண்டியது கட்டி தான் ஆகணும், நான் கட்ட மாட்டேன், காலதாமதமாக வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, இதனால் கட்ட மாட்டேன்னு சொன்னால் நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒரு திருடினப்போ என்னை பிடிக்கல, நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் பிடிக்கிறாங்கண்ணா அப்படின்னா திருடினதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை நீ ஒரு கொலை பண்ணிட்டுனா என்ன பண்ணலாம்? நீங்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டியது உங்களோட கடமை, அது உங்கள் பொறுப்பு.
அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சொல்லி நீ கோர்ட்டுக்கு போய்க்கிறார், திருப்பி மறுபடியும் அப்பீல் வந்து கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. அப்போ தன்னுடைய சுத்தம் என்பதும் தன் கரங்கள் வந்து கரைப்படியாமல் இருக்குதான்றது திரு விஜய் அவர்கள் வந்து பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் சும்மா வீரவசனம் மட்டும் பேசியிருந்தா வந்து அது வேலைக்காகாது. இந்த தேர்தல் திமுகவுக்கு தக்க பாடத்தை போட்டதோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாடத்தை போட்டோம். ஓவர் ஹைப்பு இவர் வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கத்துறாங்க, இவரும் கத்துறாரு. நீங்கள் அதை நோட் பண்ணீங்கன்னான்னு தெரியல. இப்படி சொல்கிறார், இப்படி கை வந்து இப்படி தூக்கிறாரு, கத்துன்னு சொல்லிட்டு கற்று வைக்கிறாங்க. அந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. இவர் சொல்கிறார் எல்லா காதலுமே விசில் அடிங்க. ஏற்கனவே அடிச்சுங்கிறான் அவன். ரோட்டில் அப்படி போக முடியல, அவ்வளோ விசில் சர்ச்சையை வந்து ஏற்படுத்துகிறான். உங்கள் சின்னம்னா அதை நீங்கள் சின்னமாக பரப்புங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட வந்து அறுவாள் சுத்தியில் எடுத்து கொடுத்துடலாம் ஆளாளுக்கு. இது வந்து ஒரு பொது அமைதியை சீர்குலைப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. அதை நீங்கள் எப்படி பரப்புவீங்க? ஒளி சர்ச்சையை எப்படி தான் நீங்கள் பரப்பீங்களா? இதில் வேற பாருங்க, அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு விஜய் உள்ள வராரு, காலையில் பார்க்குறேன் நான். இவரை போக விட மாட்டானுங்க அந்த ரோட்டில், ஃபுல்லாக மறிச்சிட்டானுங்க. அப்புறமா காவல்துறை வந்து வழி வந்து பண்ணி கொடுக்குது. கேட்டால் வந்து காவல்துறை எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டுது. காவல்துறை கட்டுப்பாடு விதித்தால் அந்த கட்டுப்பாட்டை மதிக்கணும். இவனுங்க கட்டுப்பாடுகளை மீறுகின்ற ஒரு நபர்களாக இருக்காங்க. ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். மரத்து மேலே ஏறவங்களுக்கோ இல்லை வந்து தடுப்பில் உடைக்கிறவங்களுக்கோ பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு பாதுகாப்பு கொடுனா எப்படி கொடுப்பாங்க? எஸ்ஓபி மட்டும் எனக்கு வந்து அது ஸ்டாலின் ஆர்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் ஸ்டாலின் சார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எஸ்ஓபி வந்து போட்டதுக்கு காரணமே நீங்கள் தானே. உங்களால் தானே இவ்வளோ கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம். கரூரில் 41 உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று சொன்னால் அரசியல் கட்சிகளுக்கு இவ்வளவு மோசமான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்காது. நீங்கள் வந்து பணக்கார கட்சிங்க, உங்கள்கிட்ட 1000 கோடி 2000 கோடி இருக்குது, ஆள் கொஞ்சம் நாளாக இருக்கிறாரு, நீ வந்து வைப்பு தொகை கட்டிட்டு வந்து கூட்டம் நடத்துவ. சாதாரண கட்சிகள் எப்படி நடத்துவாங்க? இவரால் ரோட் ஷோ தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ரோட் ஷோ பண்ணலைன்னா ஒரு சாதாரண கட்சி எப்படி வளரும்? அந்த தலைவன் எப்படி மக்களுடைய மனசில் வந்து இடம் பிடிப்பான்? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த நபர் பண்ண வேலை தான். இந்த கூட்டத்தை இவர் ஒரு துளியும் திருத்த மாட்டுறார். நமக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. ஒரு நாகரிகமான அரசியலுக்குள்ளே வரவே மாட்டுறாங்க. எல்லா அரசியலுமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பின்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கின்றது. ரெண்டாவது செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஒரு வளரும் தலைமுறையின் தான் ஒரு நம்பிக்கையாக ஒரு ஆட்சி மாற்றத்தை இவங்க சொல்கிற மாதிரி ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்தி ஆட்சியை யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? நீங்கள் முதலமைச்சர், புஷி ஆனந்த் வந்து துணை முதலமைச்சர், ஆதவர்ஜனா வந்து கல்வித்துறை அமைச்சர், நிர்மல்குமார் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர். நாடு எப்படி இருக்கும்? முதல்ல இவங்கெல்லாம் யார்? அப்புறம் செங்கோட்டைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க. எல்லாருமே மிக மிக மேம்போக்கான வாழ்க்கை முறையை வந்து கொண்டவர்கள். இவங்க நான் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேம்போக்கான வாழ்க்கை முறையை, கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதவர்கள் தான். இவங்க சொல்கிறாங்க என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்னா, ஒரு மாவட்ட செயலருக்கு சீட் தராங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லிட்டு ஓட்டு கேட்பாங்க, நான் வந்து இத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டேன். அன்னதானம் போடுறது எப்படி வந்து அரசியல் குவாலிஃபிகேஷன் ஆகும்? அன்னதானம் தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுக்க பலரும் போட்டுருக்காங்க. நீங்கள் கோயிலாக போனீங்கன்னா கூட அன்னதானம் வந்து போடுவாங்க. ஆனால் அந்த அன்னதானம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு பேசுகிறாங்க. வேற தெரிய அரசியல் பேசணும், அரசியல் வந்து தெரியல. இவரும் கற்றுக்க மாட்டுறாரு, அவனுங்களே கற்றுக்க விட மாட்டுறாரு. கடைசி வரைக்கும் இவங்க சொல்கிறாங்க அரசியல்லே ஒன்று இல்லையே. அவர் சொல்கிறார் என்ன, நம்மளை யாரும் வந்து விசில் அடிச்சா குஞ்சுகள் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ விசில் வேறு சின்னமாக கிடச்சிச்சு, அதை வச்சு எல்லாரும் காதலுமே ஊதுங்க. இது என்ன மனநிலை தெரியல. அவர் சொல்கிறாரு எல்லார் காதலுமே விசில் எடுத்து ஊதுன்னு சொல்கிறாரு. சும்மாவே ஆடுவானுங்க, காலில் சலங்கை வேறு கட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி தூண்டி விடுறாரு. சேலத்தில் நடந்த கூட்டம் என்பது எனக்கு என்னவோ வந்து பயங்கரமான பரப்புரை, பயங்கர சவால்கள் அப்படிலாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுகிறாரு. எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சீமான் அவர்களோ திருமாவர்களோ இல்லை வாட்டர் எந்த கட்சிக்காரங்க போனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்த மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ சேலமா, அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கு? இவர் பேசுறது எல்லாமே டிஎம்கேவை மட்டுமே சார்ந்து பேசுறாரு, அல்லது அவங்கள மட்டும்தான் பேசுறாரு, வேற யாரையும் பேசவே மாட்டேங்கிறாரு. டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்குன்னு நீங்க பேசுறீங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு பேசுங்க. ஊழல் பண்ணாங்களா? என்ன ஊழல் பண்ணாங்க? நான் என்ன சொல்ல, ஊழல் பண்றாங்களா? ஆமா பண்ணாங்க. மணல்ல இத்தனை லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க. யாருக்கிட்ட இருக்கு? யார் இந்த துறையினுடைய அமைச்சர்? பொதுப்பணித்துறையில் இவ்வளவு கோடி அடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட இருக்கு? என்னென்ன பண்ணிருக்காங்க? பட்டியலிடுங்க. அதுதான் அரசியல். 19 ஊழல் ஊழல் ஊழல்னா என்ன ஊழல்? எல்லாருமே தான். கமல் வந்தார் இல்லையா, திரு கமலஹாசன், மக்கள் நீதி மையம். இப்போ பாதி மையம் எங்கே இருக்குன்னு தெரியல, நீதி மையம் வந்து திமுக வந்து போயிடுச்சு. அவர் ஊழலை ஒழிக்க போகிறோன்னு வந்தார்.
ஊழலை வந்து ஒழுகி போடணும் அந்த கமல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய 2G என்று பேசப்பட்ட அந்த கட்சியில் போயிட்டு இணைஞ்சிட்டார். கேட்டால் மக்களோட நன்மைக்கு டார்ச் லைட் என்கிட்ட தான் இருக்குது, ஒழிக்க வச்சுருக்கேன், தேவைப்படுற பெற்று உங்களுக்கு லைட்டு காட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்படி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இந்த நான் ஒன்று மட்டும் நம்பவே மாட்டோமா, ஊழலை மட்டும் ஒழுகி போகிற வராங்க தெரியுமா, அவங்களுக்கு சமுதாயத்தை பற்றி ஒரு பார்வை இருக்காது, இடஒதுக்கீடு கொடுத்து பார்வை இருக்காது, சாதி ஒழிப்பு கொடுத்து பார்வை இருக்காது, மத நல்லிணக்கத்தை கொடுத்து பார்வை இருக்காது, எதுவுமே இருக்காது. தட்டையாக ஊழலை ஒழிக்கணும். எப்படி ஊழலை ஒழிப்ப? உங்களுக்கு ஃபைன் போட்டாங்களா உயர்நீதிமன்றம், 1.5 கோடி கட்டு வந்து ஊழலை ஒழிங்க. நான் சொல்கிறேன் 1.5 கோடி கட்ட வேண்டியது இருக்குது, அந்த 1.5 கோடி கட்டு வந்து ஊழலை வந்து ஒழிங்க. நீங்கள் ரொம்ப தட்டையான ஒரு பார்வை. இவன் என்ன ஒன்று எவனோ தேடி தரான், அதை கிளிப் பண்ணி பேட்டில் வச்சுட்டு இங்கே வந்து வீரவசனமாக பேசுறது அப்படின்லாம் சரியான ஒன்றா இருக்காது. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நமக்குடைய அரசியல் விமர்சனம் இருக்கு, ஒரே ஒரு துளி பேப்பர் இல்லை, ஒரு 1 ஹவருக்கு மேலே பேட்டி. அது அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியும் பதில் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அது வந்து அனுபவத்துலேருந்து வருது. குறைந்தபட்சம் மக்களை வந்து கிரவுண்டில் போய் அட்ரஸ் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் விதியாக போகிறான்னு சொல்ல வரல, அந்த கட்சியை சார்ந்தவங்க நடக்கிறது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை கூட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு ட்ராமா கூட பண்ணாங்க. அவரை பற்றி விவசாய ஒருத்தர் ஓடியா இருந்தார், ஐயா எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற சொல்லிட்டு ஒரு ட்ராமா கூட பண்ணி விவசாய வீடியோலாம் பார்த்து இதே எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியுது, ஆனால் இவருக்கு வந்து அது கூட தெரியல, அது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது, டிவிகேவினுடைய மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் விஜய், எல்லா வீட்லையும் நான் தான். எனக்கு இதில் ஒரு சிரிப்பு, ஸ்டாலின் இவரை காப்பாடிக்கிறாரு. ஸ்டாலின் விஜய் அவர்கள் போடக்கூடிய அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த காஃபி கலர் ஃபேண்ட்டு, வெள்ளை கலர் ஷர்ட்டு, அந்த ரேம்ப் வாக் ஷோ, அதுக்கப்புறம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து நான் தான் வேட்பாளர் விஜய் சொன்னார் இல்லையா, இவர் ஸ்டாலின் சொல்கிறார் எல்லா வீட்லேயும் வந்து நான் தான் வேட்பாளர், 204 தொகுதியில் ஸ்டாலின் நிற்கிறது சொல்லிட்டு வேலை செய்யுங்க. இந்த 2 ஜோக்கர் கட்சியில் நினச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் இவங்க காப்பி அடிக்கிறதும் அவங்களுக்கு பதில் சொல்கிறதும். ஆனால் உண்மையான போட்டி அப்படின்றது வந்து நான் சித்தாந்த ரீதியாக தான் பார்க்குறேன், அது திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்றது தான். அப்படி பார்த்தா யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கிட்ட தான் எல்லாரும் போட்டி போடுறதா நான் பார்க்குறேன். கொள்கை ரீதியாகவும் அவங்க திராவிடத்தை ஏற்கலை, பெரியாரை வந்து ஏற்கலை, அதே போல் வந்து இந்த கூட்டணிகள் வந்து வைக்கலை. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியமா திராவிடமா நாம் தமிழ் கட்சியா மற்ற எல்லோருமா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே கட்சிகள் தான், அந்த திராவிட கட்சிகள் தான். இவருமே அதுதான் திமுக உடைய 2.0 தான் வந்து தாவேக்கா, பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் உண்மையான போட்டின்றது மக்களுக்கு வந்து இதை அறிவாங்க. ஸோ 2026 யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.